Capricorn, hi. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெசேஜ் ஃப்ரம் த டேரோ அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். உங்களோட ஃபியர்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல வருது, ஓவரால் எனர்ஜி என்ன, ஃபியர்ஸ், பிளாக்கேஜஸ், அட்வைஸ், அவுட்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மர்மைட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் கார்ட்லேருந்து ஒரு அட்வைஸ் கார்டு வந்து எடுப்போம். என்ன தான் மெசேஜ் சொல்ல வருது, ஸோ ஓவராலாக ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து ரீடிங் புக் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து சார்ஜபிள். அது வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். அதை தாண்டி இது வந்து ஜென்ரல் ரீடிங். நம்ம வந்து இப்போ வந்து ஜோடியாக் சயின்ஸை வச்சு பண்ணுறோம்ல, உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் ஸ்கிப் இட். இஃப் ஆர் வெரி நியூ டு மை சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு சோஃபா லைக் 728 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். டூ லைக், ஷேர் and subscribe. Thanks a lot. Let's begin. Okay, Capricorn, what's a message you want to give to Capricorn? இது வந்து டெஸ்டினி அப்படின்றது கிடையாது. டேரோ எப்பயுமே ஒரு கைடன்ஸ் தான். ஓகே, இதில் கொடுக்குற மெசேஜ் வச்சு யூ ஹாவ் டு இது பண்ணிக்கணும். ஓகே, டெவில். ஓகே, டெவில், 9 of cups and the page of wands. Okay, overall energy வந்து பார்த்தீங்கன்னா 4 of wands. You are looking for some long term commitment, loyal, and if not like something long term, something like loyalty, integrity அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். What's a message you want to give to Capricorn? What's a message you want to give to Capricorn? What's a message you want to give to Capricorn? The message: you have prayed for help, so get out of the way and let heaven help you. Universe is trying to help you out in one way or the other, but நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுற மூடில் இல்லையா, இல்லை வந்து அது வந்து உணர்ந்துக்க முடியலையா அப்படின்றது வந்து தெரியல. அக்செப்ட் ஹெவன்ஸ் ஹெல்ப். ஓகே, திஸ் இஸ் வாட் இட்ஸ் ட்ரைங் டு டூ. யூ ஹவ் ப்ரேட் ஃபார் ஹெல்ப். ஒரு ஹெல்ப்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்குறீங்க. ஹெல்ப் இஸ் அவுட் தேர். வீட்டு வாசம் முன்னாடி தான் வந்திருக்கு. யூ கேன் கோ அண்ட் கெட் இட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சிங்க்ரானைசிட்டி. யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, கொடுத்துருக்கு, அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் அன்ஹெல்தி இஸ் ஹேப்பனிங். நீங்கள் ஏதாவது திருப்பி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதே ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களா, இல்லை சம்திங் இஸ் அன்ஹெல்தியாக இருக்கா அப்படின்றது வந்து தெரியலை. அட் த சேம் டைம் யூ ஆர் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். அட் த சேம் டைம் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, யூ ஆர் வெரி க்யூரியஸ் அபவுட் சம்திங். நம்ம என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். Why the 4 of wands is here? Why the 4 of wands is here? Why the 4 of wands is here? Show me the clarification of 3 cards. Why the 4 of wands is here? அவங்களோட எனர்ஜி வந்து அந்த கமிட்மெண்ட்டோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா you're waiting for something. Okay, you're waiting for something balanced, happiness, full long term thing in your life அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, சம் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் விச் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் லைக் ஒரு கமிட்மெண்ட்ஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஒரு விஷயங்கள் வந்து இருந்தாலும் இட் ஹேஸ் டு கிவ் யூ ஹாப்பினஸ் அப்படின்னு வந்திருக்கீங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. பட் இப்போ நடக்கலை. பட்ஸ் ஓகே, இப்போ நடக்கலைன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் ஐ சி லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் யுவர் எனர்ஜி ஓவர் ஹியர். உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக, லைக் யூ சீம் டு பி வெரி ஹாப்பி. லைக் இதில் எதுவுமே சோகமான விதங்கள் இது வந்து வரல. பட் சம்திங் இஸ் வெரி அன்ஹெல்தி. அது மட்டும் என்ன அப்படின்றத நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, why the devil is here? 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 The devil is clarified by the 10 of Pentacles, 9 of Pentacles and the page of swords. I think something very, like உங்களோட ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியாக வந்து இருக்குது. மேபி குட் பி இட்ஸ் கிவிங் யூ a lot of happiness. எல்லாமே வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றது வந்து உங்களால் வந்து உணர முடியுது. ஏதோ ஒரு விஷயம் வந்து லைக் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து உங்களால் வந்து உணர முடியுது.
குட் பி லைக் ஏதாவது ஒரு ரொம்ப நல்லா இருப்பாங்க, பட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம உங்ககிட்ட வந்து இதாக இருக்கலாம், அந்த ஒரு விஷயம் கூட அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அட் த சேம் டைம் லைக் நீங்கள் அதை இன்னும் அந்த விஷயத்தை இன்னும் வந்துட்டு நீங்களும் சரி உங்களோட பார்ட்னரும் சரி இன்னும் அதில் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையோ இல்லை வந்து நீங்கள் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, அதை இன்னும் நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணணுமோ அப்படின்னு வந்து தோணுது ஒரு பர்டிகுலர் விஷயம். ஓகே, why the 9 of cups is here? The 9 of cups is here. Okay, I feel like okay, நான் வந்து you're looking for something long term over here. கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இட்ஸ் கிவிங் a lot of headache. நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு நிறைய ஈகோ கிளாஷஸ் வந்து இருக்கலாம். வின்னிங் ஓவர் தி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தான் அப்படின்ற ஒரு சம்திங் வந்து டாமினன்ட் அரகன்ஸ் அது வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பார்ட்னராக கூட வந்து இருக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க. லைக் லாட் ஆஃப் ஐசோலேட்டட் ஃபேஸை வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு இதில் இருக்கீங்க. பட் தனியாக இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வருதோடு தோடுது. பிகாஸ் யூஆர் ஹாப்பி ஆன் யுவர் ஓன். யூ வாண்ட் சம்திங் வெரி ஹாப்பி. அட் த சேம் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹாப்பினஸ். பட் ரைட் நவ் இப்போதைக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம வந்து சொல்லலாம். உங்களால் முடிவுகள் எதுவும் எடுக்க முடியலை அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஏதோ 2 விஷயம் உங்களோட மண்டையில் ஸ்டக் ஆகியிருக்கு, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து அந்த நியூ கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருக்கீங்க. லைக் யூ ஹாவ் டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் மட்டுமே உங்களால் அந்த ஃப்ரீடத்தை உணர முடியும். could be related to freedom or something, independence இருக்கலாம். Why the page of wands is here? Why the page of wands is here? பேஜ் ஆஃப் வான்ஸ் நான் சொன்னேன்னா ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு லைக் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு பேஜ் ஆஃப் வான்ஸ் இஸ் கிளாரிஃபைட் பை தி எம்பரர், குயின் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் தி டெத். நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் த மேஸ்குலின் எனர்ஜி, உங்கள் 2 பேருக்குள்ள யாராவது ஒரு மேஸ்குலின் எனர்ஜி இருக்கலாம். ட்ரைங் டு கண்ட்ரோல், அதுதான் வந்து இங்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதோ அது ஒரு பெரிய மேட்டராக இருக்கலாம். பட் அந்த ஃபெமினைன் எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் வெரி கூல் பர்சன். பட் த ஆப்போசிட் பர்சன் லைக் ஏரியஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏரியஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா வோகோ இருக்கலாம், கேப்ரிகான் தான் கண்டிப்பாக. லைக் டெவில் வந்து எங்கே இருக்குது, நம்ம இப்போ கேப்ரிகான்னால பண்ணுறோம். லைக் ஐ ஃபீல் லைக் யூ ஆர் ஸோ ட்ராப்டு ஹியர். ஓகே, பட் யூ ஆர் அ வெரி கூல் பர்சன். பட் த ஆப்போசிட் பர்சன் சீம்ஸ் டு பி லிட்டில் பிட் டாமினன்ட். குட் பி ரோல்ஸ் ரிவர்ஸாக இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம், அவங்களா கூட இருக்கலாம். ஐ ஃபீல் லைக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் அப்போ வாட் இஸ் யுவர் ஃபியர்? வாட் இஸ் யுவர் ஃபியர்? டாமினன்ஸாக இருக்காங்களோ, கண்ட்ரோல்டாக இருக்காங்களோ, அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. லைக் அதனால கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் இருக்கும்னு தோணுது உங்களுக்கும். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஓகே இதுதான் வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோன்னே லைக் இந்த விஷயம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இதுவே ஒரு ஹாப்பினஸாக வந்து நினச்சிக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது வந்து கிடையாது. பட் இஃப் இட் இஸ் ரூயினிங் யுவர் பீஸ், நிம்மதி இல்லாமல் இருந்தது அப்படின்னா தட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் யூ. What is the fear? What is the fear? What is the fear? Okay, like 10 of cups. அதுவே ஒரு பயம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டோமோ, ஒரு ஃபேமிலி ஆக மாட்டோமோ, இது லாங் டேர்மாக இருக்காதோ அப்படின்ற ஒரு பயம். அந்த நாங்கள் 2 பேருமே தான் மட்டும் யோசிக்கிறீங்களே தவிர என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, இஸ் ஹி ஆர் ஷி த ரைட் பர்சன் அப்படின்றத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. What is the blockages? What is the blockages? What is the blockage? Definitely it's something very unhealthy in your relationship. It's costing your peace. It's costing your freedom, independence. What is the blockages?
பிளாக்கேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒன் ஐ ஹேட் இட் வென் கார்ட்ஸ் ஃபெல் டவுன். Why the Ace of Pentacles is here, Ace of Pentacles is here. Blockages வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா lot of fear அப்படின்னு கூட சொல்லலாம். சம்திங் இதில் ஓகே முடிஞ்ச ஒரு சேஞ்ச் வராதா, லைக் நீங்கள் வந்து நிறைய பயப்படுறீங்க, நிறைய ஆங்ஸைட்டி இது உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து சொல்லலாம். யூ ஆர் நாட் சீயிங் த ட்ரூத் அப்படின்னே நம்ம வந்து சொல்கிறோம். லைக் அந்த அந்த உண்மையை உணர்றதுக்கு நீங்கள் வந்து மறுக்கிறீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுதான் வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜ் உங்களுக்கு. வாட் இஸ் அட்வைஸ், வாட் இஸ் அட்வைஸ், வாட் இஸ் அட்வைஸ்? அட்வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூ ஆர் கேரியிங் ஸோ மச். உங்கள் தோல்லே நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. நீங்கள் தான் அதை இறக்கி வைக்கணும். உங்களுக்கு நம்ம அதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கும். எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிறதுக்கு வந்துட்டு லைக் வி ஆர் நாட் அ டாங்கி டு ஓவர்லோட். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன்? விட்டு கொடுத்து போகிறதுக்கும் கொத்தடிமையாக வாழ்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுக்கோ. ஓகே, அவுட்கம் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் இப்போது. அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் சி ஐ ஃபீல் லைக் யூ சீம் டு பி வெரி கன்ஃபியூஸ்டு ஹியர். ஓகே, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, கமிட்மெண்ட் இஷ்யூஸ் நிறையா வந்து இருக்குது. அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நிறைய ஹைட் அண்ட் சிக்ஸ், உண்மைக்கு புறமான விஷயங்கள் நிறைய வந்துட்டு லைக் உங்ககிட்ட இருந்து மறைக்கப்படும். இல்லைன்னா வந்துட்டு லைக் எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து இல்லாத மாதிரி இருக்கும். மூமெண்ட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் உங்களோட விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா. அண்ட் ஐம் ஆல்சோ கெட்டிங் 7 of Swords which is not at all a very good card. நிறைய ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது Capricorn for you. ஸோ ஐ ஃபீல் லைக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹாப்பினஸ், பட் அந்த ஹாப்பினஸ் இங்கே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் வந்துருக்கு. ஸோ கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, ஹெல்ப் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, பட் யூ ஆர் க்ளோசிங் யுவர் ஐஸ் நாட். அதுதான் உண்மைன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஆன் லீலா.